ஒரு அழகான கிராமத்துல முருகேசன்னு ஒரு ஏழை விவசாயி இருந்தான். அவனுக்குன்னு இருந்த ஒரு சின்ன நிலத்துல காய்கறி வளைய வச்சு அதை சந்தைக்கு கொண்டு போய் வித்துட்டு வருவான். அவன் ஏழையா இருந்தாலும் இருக்கிறத வச்சு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தான். அவனோட மனைவியும் அவனோட பையன் ராமுவும் அவனுக்கு எல்லா உதவியும் செஞ்சுட்டு வந்தாங்க. முருகேசனுக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருந்துச்சு. ஒரு நாள் முருகேசன் இறந்து போயிட்டான். முருகேசன் இறந்ததுக்கு அப்புறம் அவனோட மனைவி அமுதாதான் காய்கறி எல்லாம் எடுத்துட்டு போய் சந்தையில வித்துட்டு வருவா. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் அமுதா காய்கறி பறிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஊரை சேர்ந்த மாணிக்கங்கிற ஒரு பெரிய பணக்காரன் அங்க வந்தான். அமுதா, உன் புருஷ கடனா 10,000 ரூபாய் வாங்கினானே, இன்னும் அந்த பணத்தை தரல. 2 வருஷம் ஆச்சு. கொஞ்ச நாள் வட்டி கொடுத்துட்டு இருந்தீங்க, இப்போ வட்டியும் தரல, அசலும் தரல. ஐயா, என் புருஷ இறந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. வீட்லயோ ரொம்ப கஷ்டம் ஐயா. அதான் என்னால பணம் தர முடியல. கொஞ்ச நாள்ல எப்படியாவது பணத்தை தந்துற. 2 வருஷமா இதேதான் உன் புருஷ சொல்லிட்டு இருந்தான். ஆனா எதுவுமே தந்தபாடு இல்ல. இப்போ நீ சொல்ற, என்னால இதுக்கு மேல அமைதியா இருக்க முடியாது. ஒண்ணு பணத்தை கொடு, இல்லையா இந்த நிலத்தை கொடு. பணத்தை எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் நிலத்தை வாங்கிக்கோ. இந்த நிலம் அசலுக்கு மட்டும்தா. வட்டிய நீ இவ்ளோ நாள் தராம இருந்ததுக்கு உன் பையன் ராமுவ டெய்லியும் வந்து என்னோட ஆடை மேய்க்க சொல்லு. ஐயா, நீங்களே இப்படி சொன்னா நாங்க என்ன பண்றது சொல்லுங்க. இத வச்சுதான் என்னோட பொழப்ப பாக்குற. இப்போ இதுவும் இல்லனா நாங்க என்ன பண்ண முடியும்? நான் நிறைய டைம் கொடுத்துட்டேன். இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது. நீ காசு கொடுக்கற வர இங்க விவசாயம் பண்ண கூடாது. அப்புறம் நாளைக்கு உன் பையனை வந்து என்ன பார்க்க சொல்லு. வீட்டுக்கு வந்த அமுதாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அழுதுட்டே இருந்தா. அப்போ அவனோட பையன் ராமு அங்க வந்தான். அம்மா, எதுக்குமா அழுவுறீங்க? என்ன ஆச்சுமா? இப்படியே அழுதுட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? என்னன்னு சொல்லுங்கம்மா. நம்மளோட வாழ்க்கையே போயிருச்சு. இனிமே நம்ம என்ன பண்றது? அமுதா அழுதுட்டே நடந்த எல்லாத்தையும் ராமு கிட்ட சொன்னான். கவலைப்படாதீங்க அம்மா, எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம நிலத்தை வாங்கிக்கலாம். நீங்க அழாதீங்க அப்படின்னு அமுதா கிட்ட ராமு சொன்னான். அடுத்த நாள் அமுதாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. ராமு தன்னோட அம்மாவை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டான். அம்மா, நான் போய் மாணிக்கோ ஐயாவை பார்த்துட்டு வரேன். நீங்க சாப்பிட்டு பார்த்துருங்க. அப்படி சொல்லிட்டு மாணிக்கத்தோட வீட்டுக்கு போனான். டே ராமு, இங்க இருக்கிற ஆடு எல்லாத்தையும் டெய்லியும் மேய்ச்சிட்டு வந்துரு. ஆட்டுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன். ராமு டெய்லியும் காலையில ஆடு மேய்க்க வந்துட்டு சாயந்தரமா வீட்டுக்கு போவான். இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அம்மா, நான் போயிட்டு வர, நீங்க சாப்பிட்டு பார்த்துருங்க. ராமு, கொஞ்சம் சாப்பிட்டு போப்பா. லேட்டா போனா மாணிக்கையா திட்டுவாரு. நீ வீட்ல இருப்பா, நான் ஏதாவது வேலைக்கு போறேன். அம்மா, நீங்களே உடம்பு முடியாம இருக்கீங்க. முதல்ல உங்க உடம்பு பாருங்க. கொஞ்ச நாள் மாணிக்கோ ஐயா கிட்ட வேலைக்கு போனா அந்த வட்டிய கட்டி முடிச்சிடலாம். உங்க உடம்பு சரியாகிற வர வீட்டிலேயே இருங்கம்மா. வீட்ல அரிசி தீந்து போச்சு ராமு. மாணிக்க ஐயா கிட்ட நம்மளோட கஷ்டத்தை சொல்லி ஏதாவது பணம் கேட்டு வாங்கிட்டு வா. சரிம்மா, நான் போயிட்டு வர. இந்த கடவுள் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை தராரு? அப்படி நினைச்சிட்டு ராமு போறத ரொம்ப கவலையா பாத்துட்டு இருந்தா. மாணிக்கோ பக்கத்து ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தான். வழியில ஆறு இருக்கிறத பார்த்ததும் குளிச்சுட்டு போலான்னு ஆத்துல இறங்குனான். அப்ப கையில போட்டிருந்த வைர மோதிரத்தை கலட்டி வச்சுட்டு குளிச்சான். அப்ப காத்து அதிகமா அடிச்சதுனால அந்த வைர மோதிரம் பக்கத்துல இருந்த புதருல விழுந்துருச்சு. மாணிக்கமும் அதை கவனிக்கல. அவன் குளிச்சுட்டு இருக்கும்போது ஊர் பெரியவர் ஒருத்தர் மாணிக்கத்தை கூப்பிட்டாரு. அந்த பெரியவர்கிட்ட பேசிட்டே மோதிரத்தை மறந்துட்டு வீட்டுக்கு போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சுதான் மாணிக்கத்துக்கு அந்த மோதிரத்தோட ஞாபகம் வந்துச்சு. உடனே போய் பார்த்தான். ஆனா அங்க மோதிரத்தை காணோம். ஆள்களை வர சொல்லி தேட சொன்னாரு. ஆனாலும் அது கிடைக்கல. ஏலே, அந்த மோதிரம் என்னோட பரம்பரை சொத்துடா. அதோட ஒரு வைரத்தை வச்சு இந்த கிராமத்தையே விலைக்கு வாங்கலாம். நல்லா தேடுங்கடா. அடடா, குளிக்கும் போது கலத்தி வச்ச வைர மோதிரத்தை காணாமே. சுத்தி முத்தி பார்த்தாலும் தெரியலையே.
ஐயோ, என் ராசியான மோதிரமாச்சே. ரொம்ப நேரமா தேடி பார்த்தாங்க, ஆனாலும் மோதிரம் கிடைக்கல. அவங்க அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் சூரிய ஒளி பட்டு புதரில் இருந்த மோதிரம் ஒளிர ஆரம்பிச்சது. ராமு ஆடு மேய்ச்சிட்டு தண்ணி குடிக்கலான்னு ஆத்துக்கு வந்தான். அப்போ அந்த மோதிரத்தோட வெளிச்சத்தை பார்த்ததும் அங்க போய் பார்த்தான். அப்போ அங்க அந்த வைர மோதிரம் இருந்துச்சு. அதை பார்த்ததுமே, அட, இது மாணிக்கம் ஐயாவோட மோதிரம் இல்ல? காலையில இதை போட்டுக்கிட்டு தானே ஊர்ல பந்தாவா நடந்து வந்தாரு. இதை கொண்டு போய் கொடுத்துட்டு ஏதாவது உதவி கேட்கலாம். ராமு மோதிரத்தை எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா போனான். மாணிக்கம் ஊர்க்காரங்க எல்லாத்தையும் வர சொல்லி, எல்லாரும் கேளுங்க, ஆத்தங்கரையில என் வைர மோதிரம் தொலைஞ்சு போச்சு. அதை எடுத்துட்டு வந்து குடுக்கறவங்களுக்கு 10,000 பரிசா தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மதனும் அருணும் வந்து அதை கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ராமு அங்க ஓடி வந்தான். ஐயா ஐயா, இந்தாந்த உங்க மோதிரம் ஆத்தங்கரையில கிடைச்சது. அடடா, இவன்கிட்ட மாட்டிக்கிச்சே, 10,000 குடுக்கணுமே. இப்போ என்ன பண்றது? சரி, ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணலாம். அப்படி நினைச்சிட்டு, ஏய் திருட்டு பயல, என் மோதிரத்துல 2 வைரம் இருந்துச்சு. நீ ஒரு வைரத்தை திருடிட்டு இன்னொன்னு மட்டும் என்கிட்ட கொண்டு வரியா? மீதி வைரத்தை எங்க வித்த? அப்படின்னு ராமு மேல திருட்டு பழிய போட்டான். அதை கேட்ட ராமுவுக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. ராமு அழுதுட்டே, ஐயா, நான் சத்தியமா எடுக்கலைங்க ஐயா. எனக்கு கிடைச்சப்பவே இப்படிதான் இருந்துச்சு. நான் எதுக்குமே ஆசைப்படலைங்க ஐயா. பொய் சொல்லாத, நீதான் திருடிட்ட. ஒழுங்கா உண்மையை சொல்லு, இல்லன்னா உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு. அப்படி சொன்னதும் ராமு அழுதுட்டே அங்கிருந்து போனான். இதை எல்லாத்தையுமே மதனும் அருணும் பார்த்துட்டு ஒரு திட்டம் ஒண்ணு போட்டாங்க. ஏன்னா மாணிக்கத்தை பத்தி அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். யாருக்கும் எதுவும் தரமாட்டான், அதுவும் இல்லாம ரொம்ப பேராசை பிடிச்சவன்னு எல்லாருக்கும் தெரியும். அருண் ராமு கிட்ட நடந்த எல்லாத்தையும் கேட்டான். ராமுவும் நடந்த எல்லாத்தையும் சொன்னான். உடனே மதன், ஐயா, ஒரு நிமிஷம், அந்த மோதிரத்தை கொடுங்க. இந்த பையன் திருடிட்டதா சொல்றீங்க இல்லையா? நீங்க சொல்றது உண்மையா? உங்க மோதிரத்துல 2 வைரம் இருந்துச்சா? ஆமா மதன், ஊருக்கே தெரியும். இது 2 வைரம் பதிச்ச ராஜா வீட்டு மோதிரம். இவன் ஒரு வைரத்தை ஒளிச்சு வச்சுட்டு என்ன ஏமாத்துறான்? அப்படி சொல்லிட்டு மதன் கிட்ட அந்த மோதிரத்தை தந்தான். மதனும் அருணும் அந்த மோதிரத்தை பார்த்துட்டு, ஐயா, அப்போ ஒரு விஷயம் தெளிவா புரியுது. இது உங்க மோதிரமே இல்லைங்க. என்னடா சொல்ற? இது என்னோட மோதிரம் தான்டா. இல்லைங்கய்யா, நீங்க தான் சொன்னீங்களே இல்லை 2 வைரம் இருந்துச்சுன்னு. ஆனா ராமு கொண்டு வந்ததுல ஒரு வைரம் தான் இருக்கு. அப்படின்னா இது உங்க மோதிரமே கிடையாது. ஆமாங்க ஐயா, மதன் சொல்றது சரிதான். ஊர்ல வேற யாரோ ஒருத்தர் ஒரு வைரம் வச்ச மோதிரத்தை தொலைச்சிருக்காங்க. ராமு அதை கண்டுபிடிச்சிருக்கான். இப்போ இந்த மோதிரத்தை நாங்க ராஜமுத்திரை போட்டு அரசாங்கத்துல ஒப்படைக்க போறோம். மொத்த வைர மோதிரத்தை தொலைச்சவங்க வந்து இதை வாங்கிக்கிட்டோம். 2 வைரம் கொண்ட மோதிரம் இன்னும் ஆத்தங்கரையில தான் எங்கேயோ கிடக்கு போல. நீங்க உங்க வைர மோதிரத்தை ஆத்தங்கரையில போய் தேடுங்க. கிளம்புங்க அப்படின்னு அருண் சொன்னதும் மோதிரம் போனா பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஆயிடும்னு நினைச்சு மாணிக்கத்துக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. வேண்டாம் வேண்டாம், டேய் அருண், விளையாடாத. இது என்னோட மோதிரம் தான். இதுல எப்பவுமே ஒரு வைரம் தான் இருந்துச்சு. அந்த 10,000 பணத்தை மிச்சம் பண்ணலாம் தான் போய் சொன்னேன். மோதிரத்தை என்கிட்டயே கொடுத்துடு. அப்போ கதிர் திருடலைன்னு ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன் தம்பி. ராமு உத்தமந்தா, நான் தான் பொய் சொல்லி தப்பு பண்ணிட்டேன். சரிங்கய்யா, ஆனா எல்லார் முன்னாடி ராமுவை திருடன்னு நீங்க சொன்னது பெரிய பாவம். ஒரு ஏழை பையனை திருடுன்னு சொன்னதுக்கு அபராதமா நீங்க சொன்ன 10,000 கூட இன்னும் 10,000 சேர்த்து மொத்தம் 20,000 இப்போவே ராமு கிட்ட கொடுக்கணும். இல்லைன்னா இந்த மோதிரம் அரசாங்கத்துக்கு தான் போகும். மாணிக்கம் வேற வழி இல்லாம 20,000 ராமு கிட்ட கொடுத்தான். ராமு அந்த பணத்தை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா போனான். ரொம்ப நன்றி அண்ணே. இன்னைக்கு நீங்க 2 பேரும் இல்லைன்னா என் மேல திருட்டு பட்டம் விழுந்திருக்கும். ராமு ரொம்ப சந்தோஷமா நன்றி சொன்னான். ஊர்க்காரங்க எல்லாரும் மதனையும் அருணையும் பாராட்டினாங்க. ராமு ரொம்ப சந்தோஷமா அந்த பணத்தை எடுத்துட்டு தன்னோட அம்மா கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்தான். ஏதுப்பா இவ்வளவு பணம்? யார் கொடுத்தது? ராமு நடந்த எல்லாத்தையும் அமுதா கிட்ட சொன்னான். அமுதாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த பணத்தை வச்சு அமுதாவுக்கு தேவையான மருந்தை வாங்கி கொடுத்துட்டு கடனையும் அடைச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த நிலத்துல காய்கறியை விளைய வச்சு வியாபாரம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க.